வணக்கம் வெற்றியாளர்களே! இந்த வீடியோல கல்வி முறைய வரிசைப்படுத்துக. அதாவது கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டாலும் சரி, ஆண்டுகள் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலுமே நம்ம அத பிரிச்சு மேய போறோம். ஓகேவா? இத வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப உள்ள 2026 வரைக்கும் மத்திய, மாநில அரசு கொண்டு வந்த எல்லா விஷயங்களையுமே மொத்தமா பிரிச்சு மேய போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஒரு பேனாவும், ஒரு நோட்டோ அல்லது எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா, இத அப்படியே நீங்க வரிசையா ஒரு காலக்கோடு மாரி போட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு நீட்டா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவுல முதல்ல நவீன கல்வி முறை அப்படின்றது ஐரோப்பியர்கள், அதாவது போர்ச்சுகீசியர்கள் தான் இங்க வருவாங்க. அவங்க தான் கொண்டு வருவாங்க. போர்ச்சுகீசியர்ல ஒருத்தர் தான் பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? இயேசு சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்காக கோவாக்கு வருவாரு. அவர் 1575ல கோவால முதல் கல்லூரி தொடங்குறார். பிரான்சிஸ் சேவியர். ஓகேவா? அதற்கடுத்து வந்து ஜான் கிர்னாண்டர் அப்படின்றவர் ஒரு இவலாஞ்சிஸ்டிக் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குவார். ஓகேவா? அது ஆண்டு இல்லாதனால நான் குடுக்கல. அத நீங்க எழுதிக்கங்க. ஜான் கிர்னாண்டர் அப்படின்றவரு இவலாஞ்சிஸ்டிக் அப்படின்னு ஒரு அமைப்ப தொடங்குவார். ஓகேவா? 1812ல தரங்கம்பாடியில 20 இலவச பள்ளிகள ஜி.எஸ். ஜான் அப்படின்றவர் தொடங்குறார். ஓகேவா? 1813ல அ ஆங்கிலேயர்களோட பட்டய சட்டம். அதாவது சாசன சட்டம் அப்படின்னு சொல்லலாம். கல்விக்காக ஆண்டுதோறும் ரூ. 1,00,000 நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1819ல பெண் சிறார் சங்கம் அப்படின்னு ஒண்ணு கல்கத்தால தொடங்கப்படுது. இது வந்து கிறிஸ்தவ அமைப்புகளால் தொடங்கப்பட்ட ஒரு சங்கம் தான். ஓகேவா? 1827ல எல்பின்ஸ்டன் கல்லூரி பம்பாயில் தொடங்கப்படுது. அதாவது இந்த எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்றது மவுண்ட் ஸ்வாட் எல்பின்ஸ்டன் அப்படின்றவர் வட்டார மொழி கல்வி தீவிரமா முன்மொழிஞ்சுட்டு இருப்பார். வட்டார மொழி கல்வினா ஒவ்வொரு பகுதியில என்ன மொழி இருக்கோ அந்த மொழியில அவங்களுக்கு கல்வி கத்துக் கொடுத்தா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத வட்டார மொழி கல்வி. ஆனா அவர் 1827ல ஓய்வு பெற்றுருவார். ஓகேவா? அவரது ஆர்வலர்கள் ஓகேவா? அவர் ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஒரு ஆங்கில கல்வியை பம்பாயில் நிறுவுவாங்க. அந்த கல்விக்கு பேரு தான் எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எல்பின்ஸ்டன் கல்லூரி எங்கே உள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஓகேவா? பம்பாயில் உள்ளது அப்படின்றது புரிஞ்சுக்கங்க. ஓகே. 1835 அப்படின்றது மெக்காலேயின் கல்விக் கொள்கை. ஆங்கில வழி கல்விக் கொள்கைக்காக தான் அவர் கொண்டு வருவார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 1849ல வந்து பெதூன் பள்ளிகள், கல்கத்தா. ஓகேவா? ஜே.இ.டி. பெதூன் அப்படின்றவரு கல்கத்தால ஒரு கல்விக் கழக தலைவரா இருப்பார். ஓகேவா? கல்கத்தாவின் கல்விக் கழக தலைவர் தான் ஜே.இ.டி. பெதூன் அப்படின்றவரு. அவர் கல்கத்தால 1849ல ஜே.இ.டி. பெதூன் அப்படின்ற பள்ளிகள தொடங்குறார். ஓகேவா? அவர் தொடங்கிய பள்ளிகள அவர் பேர சொல்லி அழைக்கிறாங்க அவ்வளோ. 1854 ஜார்ஜாண்ட் அறிக்கை அப்படின்றாங்க. இது வந்து கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆங்கில வழி கல்வி முறை தான். 1857ல சென்னை, மும்பை, கல்கத்தா இங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் உருவாக்குறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழகங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. 1882 ஹண்டர் கல்விக்குழு. இந்த ஹண்டர் கல்விக்குழு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கல்விக்குழு. ஏன்னா சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி, ஆசிரியர்களுக்கு பயிற்சி நிறுவனம் இதெல்லாம் தொடங்க அனுமதி அளிப்பாங்க. அப்புறம் சிறுமிகளுக்கு சிறந்த ஊக்கத்தொகை கல்வி வழங்குறதுக்கு ஊக்கத்தொகைகள், உதவித்தொகைகள்லாம் வழங்குவாங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த 1882 ஹண்டர் கல்விக்குழு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் 1890 அப்படின்றது டி.கே. கார்வே பள்ளிகள் பூனா. ஓகேவா? டி.கே. கார்வே அவர்களும், பண்டித ராமாபாய் அவர்களும் சேர்ந்து உருவாக்குவாங்க. ஓகேவா? பள்ளிகள. பூனாவுல நெறைய பள்ளிகள உருவாக்குவாங்க. அந்த 1890 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. அ பல்கலைக்கழகம் உருவாக்கியிருப்பாரு. அது வந்து 1916. ஓகேவா? அதுக்கு கீழ வரும். ஓகே. 1914ல மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. அதாவது மகளிருக்கு மருத்துவம் கத்துக் குடுக்குற சேவை அமைப்பு வந்து 1914ல உருவாகுது. ஓகேவா? 1916ல தான் டி.கே. கார்வே பெண்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்த அமைக்கிறார். பூனால அமைக்கிறார். ஓகேவா? முதல் பெண்களுக்கான பல்கலைக்கழகம். வெறும் 5 பெண்கள வச்சு அந்த பல்கலைக்கழகத்த அமைப்பாரு. ஓகேவா? டி.கே. கார்வே அவர்கள். ஓகேவா? 1916ல. இதே 1916ல டெல்லில வந்து லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு தொடங்குவாங்க. லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி 1916 தான் டெல்லியில தொடங்குறாங்க. ஓகேவா? இத நான் நோட் பண்ணாம விட்டேன். சாரி மன்னிச்சிடுங்க. 1926 வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. தெலுங்கு மொழி அதுக்காக தொடங்கப்பட்டது. தெலுங்கு மொழிக்காக தொடங்கப்பட்டது ஆந்திரா பல்கலைக்கழகம். 1929ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் தொடங்கப்பட்டுச்சு. 1937 வர்தா கல்வி திட்டம். அதாவது காந்தியடிகளோட அகிம்சை முறையில கல்வி அமைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வர்தா கல்வி திட்டம் அப்படின்றது. 1938 அப்படின்றது பள்ளிகள்ல தமிழ் மொழி கட்டாய பாடமாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஆங்கிலங்கள்ல இருந்துச்சு. அப்போ வந்து ஆங்கிலம் தவிர மற்ற பாடங்கள்லாம் தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு மாத்துனது வந்து 1938. ஓகே. 1944 ஜாண்ட் கல்வி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாண்ட் கல்வி அறிக்கை அப்படின்றது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆங்கிலேயர் நினைப்பாங்க. ஓகேவா? 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி கல்வி மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் ஜாண்ட் கல்வி அறிக்கை. ஓகேவா? 1948 அப்படின்றது ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. பல்கலைக்கழக கல்விக்காக அமைக்கப்பட்ட முதல் கல்விக்குழு. 1952 முதலியார் கல்விக்குழு.
அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இடைநிலை கல்விக்குழுன்னு தான் புத்தகத்துல குடுத்திருப்பாங்க. இது வந்து லட்சுமண சுவாமி முதலியார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. ஓகேவா? அதனால வந்து லட்சுமண சுவாமி கல்விக்குழு அப்படின்னு குடுப்பாங்க. முதலியார் கல்விக்குழுன்னு குடுத்தாலுமே நீங்க ஓகே பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா, அப்படின்னு கூட சில புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் நான் குடுத்திருக்கேன். முதலியார் கல்விக்குழு, இடைநிலை கல்விக்குழு, லட்சுமண சுவாமிகள் கல்விக்குழு, லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு எப்படி கேட்டாலுமே இது ஒரே கல்விக்குழு தான். ஓகேவா? 1956 அப்படின்றது காமராஜர் மதிய உணவு திட்டம் சென்னையில கொண்டு வராரு. ஓகேவா? அடுத்து 1964ல இருந்து 66 வரைக்கும் டிஎஸ் கேத்தாரி கல்விக்குழு. 64ல அமைக்கிறாங்க. 66ல அவங்க வந்து அதுக்கான அறிக்கையை குடுக்குறாங்க. ஓகே. அப்புறம் 1975 அப்படின்றது காந்திய கிராமிய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. 1976 கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து கல்வியை மறுபடியும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் மாத்துறதுக்காக தமிழக அரசு நிறைய கோரிக்கைகள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. 1976 இப்போ பொதுப்பட்டியல் இருக்கிறது கொஞ்சம் சிக்கம் தான். ஏன்னா ஹிந்தி திணிக்கிறதுனா கூட மத்திய அரசுக்கு எளிமையா இருக்கும். 1982 வந்து எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஓகே. 2006 முத்துக்குமாரன் கல்விக்குழு. அதாவது சமச்சீர் கல்விக்காக அமைக்கப்பட்ட குழு. ஓகேவா? 2009ல இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. அது எஸ்எஸ்ஏ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்வ சிக்ஷான் அபியான் அந்த 2001ல தொடங்குவாங்க. அதன் கீழ இந்த இலவச கல்வி, கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய கூடுதல் தகவல்கள் என்ன பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண முதலியார் குழு. நீங்கள் குறிப்பிட்ட லக்ஷ்மண கல்விக் குழு என்பது 1952ல் அமைக்கப்பட்ட முதலியார் கல்விக் குழு ஆகும். இது இடைநிலை கல்விக்காக அமைக்கப்பட்டது. ஓகே. இத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் முன்னாடி. முத்துக்குமாரன் குழு அப்படின்றது 2006ல் தமிழக அரசு சமச்சீர் கல்வி முறையை அறிமுகப்படுத்த பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு. ஓகே. அடுத்து முக்கிய விடுபட்ட குழு வந்து ஈஸ்வரபாய் பட்டேல் குழு அப்படின்னு ஒண்ணு 1977ல அமைச்சிருக்காங்க. பாடத்திட்டத்தை குறைக்க பரிந்துரைக்கிற குழு. ஓகேவா? இவ்வளவு பெரிய புக்க குடுத்தீங்கன்னா எப்படி படிப்பான்? கொஞ்சம் குறைங்க அப்படின்றதுக்காக தான் ஈஸ்வரபாய் பட்டேல் குழு. ஓகே. 1977. அடுத்து இந்த கல்விக் கொள்கைகள் இதை வந்து மாத்தி மாத்தி வரிசையா கேட்டுட்டு இருக்காங்க. கல்வி கொள்கைகள், பிரதமர்கள், முக்கிய குறிப்புகள் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க அப்படியே நீட்டா எழுதிருங்க. முதல் கல்விக் கொள்கை 1968. அப்போதைக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்காங்க. 14 வயசு வரை உள்ளவங்களுக்கு இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி, ஆசிரியர்களின் தரம் உயர்த்துதல் மற்றும் மும்மொழி திட்டம் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இது வந்து புத்தகத்துல பாத்தீங்கன்னா குடியுரிமை, கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாட்டினை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்ததுன்னு போட்டிருப்பாங்க. அதையும் நீங்க எழுதி. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை 1986 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது உருவாக்குறாங்க. அதாவது கல்வி அனைவருக்கும் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்ற நோக்கத்தோடு கொண்டு வராங்க. ஜவஹர் நவோதயா வித்தியாலயங்கள் இந்த டயத்தில் உருவாக்கியிருக்காங்க. கரும்பலகை திட்டம் இந்த டயத்தில் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து கிராமப்புற இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க. அதுக்கு தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துறதுக்கு வயது வந்தோர் கல்வி, திறந்த நிலை பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து உதவித்தொகை கல்விக்கு வழங்குறது, அப்புறம் வந்து மத்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய நாட்டின் மக்கள் எல்லாருக்குமே சம வாய்ப்பை குடுக்கணும் கல்வியில அப்படின்ற மாரி நெறைய முன்னேற்றங்கள் எடுத்தாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சியில். அடுத்து திருத்தப்பட்ட கல்விக் கொள்கை அப்படின்றது, இந்த கல்விக் கொள்கையில ஜானர்த்தன் அப்படின்னு ஒரு கல்விக் குழு அமைப்பாங்க. ஜானர்த்தன் குழு. கீழ சொல்லியிருக்கேன். அந்த ஜானர்த்தன் குழு அவங்க பரிந்துரையின் அடிப்படையில இந்த கல்விக் கொள்கைய வந்து திருத்துறாங்க. வி. நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சி டயத்தில் பிரதமரா இருக்கும்போது, திருத்தப்பட்ட கல்விக் குழு 1992 1986ஆம் ஆண்டு கொள்கையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து செயல்பாட்டு திட்டமாக உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? கல்வியில் உள்ள வலியுறுத்தல்கள், வசதிகளை மேம்படுத்தணும். இடைநிலை கல்வி நிலையில் மதிப்பீட்டு முறைகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது 2020ல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமைக்கிறாங்க. 5+3+3+4 அப்படின்ற புதிய கட்டமைப்பு மனப்பாட கல்விக்கு மாற்றாக திறமை சார்ந்த கல்வி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. ஓகேவா? 1968 கொள்கை அப்படின்றது கேத்தாரி கல்விக்குழு 1964 வகுப்பாங்க. அவங்க 66ல பரிந்துரை கொடுக்குறாங்க. அதை 68ல செயல்படுத்துறாங்க. ஓகேவா? அதனால உருவாக்கப்பட்டதுதான் புதிய அதிகாரப்பூர்வ இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது. அடுத்து 86 கல்விக் கொள்கை அப்படின்றது கல்வி சந்தை மற்றும் நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. கல்வி சந்தை அப்படின்னா தனியார் ஸ்கூல்ஸ் அது ஒரு பிசினஸா பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாரி, இந்தியாவுல கிராமப்புறங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை நீக்கணும் அப்படின்ற மாரி, விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு சம வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ற மாரி நெறைய ஸ்கீமா ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வராங்க. ஓகேவா? இதன் பின்னர் 1992ல் அமைக்கப்பட்ட ஜானர்த்தன் ரெட்டி கமிட்டி பரிந்துரையின்படி 1986ல் கொள்கையில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 2020 கொள்கை அப்படின்றது கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கை அடிப்படையாக கொண்டது.
இந்த கொள்கை தற்போதைய நவீன உலகு தேவையான ஆராய்ச்சி, படைப்பாற்றல் மற்றும் பன்முகத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த முக்கிய குழுக்கள் இப்ப ரீசென்ட்டா அமைக்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இத தெளிவா பார்த்துக்கங்க. இதையும் முக்கியமா எழுதி வச்சுக்கங்க. கண்டிப்பா நோட்டும், ஒரு பேனாவும் இல்லாம, ஒரு பென்சில் இல்லாம நீங்க இந்த கிளாஸ கவனிச்சீங்கன்னா, அது கொஞ்சம் படம் பார்க்குற மாரி டக்குன்னு மறந்து போயிரும். நீங்க நோட் பண்ணி வச்சு 2, 3 தடவ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? 2021ல மத்திய அரசு நிபுன் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்த கொண்டு வராங்க. அதாவது தொடக்க கல்வியில் அடிப்படையில் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை உறுதி செய்தல் அப்படின்றது. அதாவது 3ஆம் வகுப்புக்குள்ள எழுத்தறிவு, எண்ணறிவு எல்லாத்தையும் உறுதி செய்யணும் அப்படின்ற மாரி தான் அந்த ஸ்கீம் இருக்கும். நிபுன் பாரத் அப்படின்றது. 2021ல மத்திய அரசு சமர சிக்ஷான் அப்படின்ற ஒரு திட்டத்த கொண்டு வராங்க. பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டம். இது 2001லேருந்து 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 2022ல மத்திய அரசு உல்லாஸ் அப்படின்னு ஒரு திட்டத்த கொண்டு வராங்க. அதாவது வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டம். ஓகேவா? அடுத்து 2025 தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குழு ஒண்ணு அமைக்கிறாங்க. இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தான் கடைசியா அமைச்சாங்க. நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில மாநிலத்திற்கான தனித்துவமான கல்விக் கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது கல்விக் கொள்கையை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை குடுக்குறாங்க. ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி தமிழ் மொழிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் அத கொண்டு வருவாங்க. 2025ல தமிழ்நாடு அரசு கலை திட்ட உயர்மட்ட குழு அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. அது 2025 அப்படின்றது ஏஐ டெக்னாலஜி கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தானே. இப்ப வந்து இவங்க என்ன செய்றாங்கன்னா, மாநில கல்விக் கொள்கையில் அடிப்படையில் புதிய பாடத்திட்டம் வடிவமைக்கிறாங்க. அதாவது மனப்பாடம் பண்றத தவிர்த்து செயல்முறையில காட்டக்கூடிய ஒரு திட்டத்த நம்ம கொண்டு வரணும். மனப்பாடம் பண்றது கல்வியில முக்கியமானது இல்லாம, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாரி, வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாரி ஒரு செயல்முறை கல்வி. அதாவது பிராக்டிகல் செஞ்சு மாணவர்களுக்கு அத புரிய வைக்கணும். பிராக்டிகல் அவங்க செய்ய விடணும். அந்த மாரி கலைத்திட்ட உயர்மட்ட குழு அப்படின்னு அமைக்கிறாங்க. ஓகேவா? 2026ல மத்திய அரசு பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டுதல். பள்ளிகளில் சமூக பங்கேற்பு, பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் தான் நோக்கமா இருக்கு. ஓகே. அடுத்து 2026ல மத்திய அரசு நிதி ஆயோக் கல்வி அறிக்கை. இந்திய பள்ளி கல்வி முறை சகாப்த கால பகுப்பாய்வு மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்கான பாதை. அதாவது நிதி ஆயோக் கல்வி அறிக்கை 2026ல ஒரு முக்கியமான டைட்டில் என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார் எஜுகேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதாவது அடுத்த தலைமுறைக்கான புதிய கல்வியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாரி இவங்க கொண்டு வருவாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த கலைத்திட்டம் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த தமிழ்நாடு அரசு அமைத்தது. அதே ஸ்கில் தான் இவங்களும். மனப்பாடம் பண்றத தவிர்த்து நீங்க பிராக்டிகல்ல சொல்லிக் குடுங்க. இப்ப ஏஐ டெக்னாலஜி இந்த மாரி நெறைய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவுகள்லாம் வளர்ந்துருச்சு. அதனால வந்து புத்தகத்துல படிக்கிறத விட, திரையில காட்டி நம்ம படிப்போம்ல, அந்த மாரி நெறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அதனால படிப்புல நெறைய டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. இத நீங்க எழுதி வச்சுக்கங்க. மத்தபடி ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பத்தி பிரீஃபா சொல்றேன். ஓகேவா? நன்றி தோழா. மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு பயனுள்ள வீடியோவ நான் அடுத்தடுத்து போட்டே இருப்பேன். நன்றி.